குட் மார்னிங். இயல் 3ல் நம்ம லாஸ்ட்டாக முடித்தது வந்து காசிக்காண்டம் அதிவீர ராம பண்டியர். இன்றைக்கி பார்க்க போகிறது மலைப்படுகடாம். அதை எழுதியவர் யார்? பெருங்கௌசிகனார். இந்த பாடலைனை வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வர முக்கியமான ஒன்வேர்டு மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த பாக்ஸ் உள்ளதை ரீட் பண்ணிக்கிடுவோம். பண்டை தமிழர்கள் பண்பில் மட்டுமின்றி கலைகளிலும் சிறந்து விளங்கினார் என்று கூத்தர், பாணர், விரலியர் போன்ற கலைஞர்கள் ஊர் ஊராக சென்று தம் கலைத்திறன்களை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்வித்தனர். அவர்களுக்கு மன்னர்களும் வள்ளல்களும் விருந்தோம்பி பரிசளித்தும் போற்றனர். அவ்வகையான விருந்தோம்பிய தன்மையை காட்சிப்படுத்துகிறது தான் திணை சோற்று விருந்து. இதில் வந்து மலைப்படுகடாம் பாடலில் எழுதியவர் யார்? பெருங்கௌசிகனார். இதோட சொல்லும் பொருளும் பாருங்கள். அசையி, இலைப்பாரி, கடும்பு, சுற்றம், ஆரி, அருமை, வைரியம், கூத்தர். இது கேட்கலாம், இம்பார்ட்டன்ட். வைரியம்னா கூத்தர். இரடி, திணை, அல்கி, தங்கி, நரலும், ஒலிக்கம், படுகர், பள்ளம், வேவே, வெந்தது, பொம்மல். ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி இந்த சொல்லும் பொருளும் கேட்கலாம். இந்த பாடலின் பொருளை நீங்கள் ரீட் பண்ணிடுங்க. அதில் இலக்கண குறிப்பு பார்ப்போம். அசையி, கெளியி, சொல்லிசை அலப்படைகள். அசையி, கெளியி லாஸ்ட்டு முடிஞ்சிருக்கா? சொல்லிசை அலப்படைகள். பருவு, குரு, அக்கன் சொல்லிசை அலப்படைகள். அசையி, கெளியி, பருவு, குரு, உக்கன். இது இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பகுப்பது உறுப்பிலக்கணத்தில் மலைந்து, அதை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். மலை இத்து ப்ளஸ் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ. மலைப்பகுதி இத்து சந்தி இன்னானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஊ வினையிச்ச விகுதி. பொலிந்த பொலி இத்து ப்ளஸ் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ. பொலிப்பகுதி இத்து சந்தி இன்னானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஆ பெயரிச்ச விகுதி. இதில் என்ன அர்த்தம்னா ஆற்றுப்படைங்கிறது ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தை சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை. ஆற்றுப்படைனா என்னன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு நூல்வெளி. 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைப்படுகடாம். எத்தனை பாட்டு நூல்களில் ஒன்று? 10 பாட்டு. எத்தனை அடிகளை கொண்டுள்ளது? 583 அடிகளை கொண்ட இது கூத்தராற்றுப்படை. இதுக்கு என்ன பேர்? இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படை எனும் அழைக்கப்படுகிறது. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பலவகை ஓசைகளே அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகடாம் ஏற்பு கற்பனை நயந்த வாயும் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு ரணிய முட்டத்து பெருங்குன்றனார் பெருங்கௌசினார் பாடியது மலைப்படுகடாம். இதோட பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டால் நன்னன் என்னும் பாட்டுடை தலைவன். நெக்ஸ்ட்டு கோபலபுரத்து மக்கள். இந்த கதையை எழுதியவர் யாருன்னா கி. ராஜநாராயணன். இது வந்து ஒரு கிராமத்தில் உள்ள அந்த பேச்சு வழக்கு சொற்கள் வந்து இந்த லெசனில் வரும். இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணிடுங்க. நம்ம இதில் என்ன ஒன்வேர்டு கேட்கலாம்னு வந்து பார்க்கலாம். கரிசல் இலக்கியம். கோவில்பட்டியை சுற்றி அந்த வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம்தான் கரிசல் இலக்கியம். கோவில்பட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கின்ற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கை சொல்லும் இலக்கியங்கள் இவை. கரிசல் மண்ணின் படைப்பாளி கு. அழகிரிசாமி கி. ராஜநாராயணுக்கு முன் எழுத தொடங்கியவர் யாருன்னா கரிசல மண்ணின் படைப்பாளி கு. அழகிரிசாமி. கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களை மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் ராஜநாராயணன். கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர். அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. செயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, தர்மன், ராமபூர்த்தி. இதில் வந்து ஒரு ஒன் வேர்ட்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வட்டார வழக்கு சொற்கள் கேட்கலாம். பாய்ச்சல், பாத்தி, பதனம், கவனமாக, நீத்துப்பாகம், மேல்கஞ்சி, கடிச்சு குடித்தல், வாய் வைத்து குடித்தல், மகுளி, சோற்றுக்கஞ்சி, வரத்துக்காரன், புதியவன், சடைத்து புளித்து சலிப்பு, அழுக்கம், அழுத்தம், தொலைவட்டையில், தொலைவில். நெக்ஸ்ட் இதோட நூல்வெளியை பாருங்கள். கோபல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே தான் கோபலபுரத்து மக்கள். ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைசேவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனை புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார். இதன் ஒரு பகுதி தான் நமக்கு பாடமாக பட்டுள்ளது. இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்னணி. இந்த நூல் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்னணியை 1991 ஆண்டிற்கு 1991ஆம் ஆண்டிற்கு இந்நூலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சாகித்ய அகாதமி விருது 1991. கோபலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன்.
20க்கும் மேற்பட்ட நூல்களை படித்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும். இவரின் கதைகள் அனைத்தும் கி. ராஜநாராயணன் கதைகள் எனும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்திருக்கு. கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இவர் தொடங்கிய வட்டாமரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. எழுத்துலகில் இவர் கி. ரா என்று குறிப்பிடப்படுகிறார். முள் தோன்றிய மூத்தக்குடி கரங்கு இலை விளைவின் உறந்தை. இந்த லைன் எங்கே இருக்குன்னா உறந்தை அகநானூறு. திருச்சி மாவட்டத்தில் உறையூர், அந்த உறந்தைன்னு இருக்குல்ல, அது திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு உறையூரில் சொல்லியிருக்காங்க. அகநானூறு. இந்த கற்பவை கச்சப்பின் பாக்ஸையும் வாசித்து பாருங்கள். சில டைம் இதுலேயும் ஒரு ஒன் வேர்டு கேட்கலாம். தேங்க்யூ.